விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோஜித். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நடவு செஞ்சிருக்கக்கூடிய வெத்தலைவள்ளி கிழங்கு அறுவடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நட்டு இருக்கக்கூடிய வெத்தலைவள்ளி கிழங்கு தான். இதை நாங்கள் நட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. இது நாங்கள் சரியாகவே கவனிக்கல. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால இது மறுபடியும் துளிர் எடுத்து வளர்ந்துருக்கு. சரி, நாங்கள் நட்டு ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் அதை எடுத்து நோண்டி பார்க்குறப்ப கிழங்கு நல்லா அதிகமாகவே இருக்குது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இது நோண்டுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நோண்டணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆழமாக நோண்டிட்டிங்கன்னா அந்த கிழங்குல கம்பிகள் குத்திடுச்சுன்னா மண் எல்லாமே அது உள்ளே போயிடுச்சுன்னா சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் வைக்கிறத விட நீங்கள் மணல் பகுதியில் வச்சிங்கன்னா கிழங்குடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் நம்ம எடுத்துடலாம். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போர் போட்டுருந்தோம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த பார் மண்ணில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா பார் மண்ணில் செடிகள் எப்படி வருதுன்னு தெரியாததுனால நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கிழங்குகள் ரொம்ப பெருசாகவே வந்துடுச்சு. என்ன ஒன்று நம்ம அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்களே பாருங்கள் இதில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். கிழங்கை நாங்கள் முழுமையாக எடுக்கணும். இதோட சைஸை பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் கிழங்கு. நம்ம ஒன்றும் நிறைய எடுக்க முடியும். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலைவள்ளி கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட வரும் இந்த கிழங்கு. நம்ம அடுத்ததை எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 கிழங்குமே எடுத்தாச்சு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலேயே வரும் இந்த கிழங்கு. இதில் நம்ம சின்னதாக ஒரு கிழங்கு விட்டுட்டோம். இதில் வளர்கிறதுக்காக இதில் நம்ம விட்டுட்டோம். இன்னும் இதோட தண்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்குது.